ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்னென்னா இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வடக்கு டு தெற்கு பரவல் இது வந்து ரொம்ப லாங்கஸ்ட் பரவல் 3214 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பீகாரின் துயரம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து எதுனா கோசி ஆறு அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஷின் 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி வந்து தீபகற்பம் என அழைக்கப்படுகிறது. தேர்டு கொஷின் வந்து என்னென்னா தேர்டு கொஷின் தான் இது. ஃபோர்த்து கொஷின் வந்து பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது அப்படின்றாங்க, இலங்கையை. ஃபிஃப்த்து கொஷின் இந்தியாவின் மிக உயரமான சிகரம் வந்து எதுனா கொடைக்கானல் தான், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி வந்து பாங்கர், புதிய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எதுன்னு கேட்டாங்கன்னா காதர், ஆப்ஷன் டியில் இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. ஆப்ஷன் டியில் இருக்க தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பொறுத்துக. சாங்போ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பிரம்மபுத்திராவோட இன்னொரு நேமு. யமுனை அப்படிங்கிறது வந்து கங்கை ஆற்றின் துணையாறு. புதிய வண்டல் படிவுகள் வந்து காதர். காட்வின் ஆஸ்டின் அப்படிங்கிறது வந்து இந்தியாவின் உயர்ந்த சிகரம். ஃபிஃப்த் ஒன் வந்து சோழமண்டல கடற்கரை அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குன்னா தென்கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.